அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சி அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி, கோழியுடைய இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதிகப்படியாக லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த சிக்கன் மட்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிக்கன் மட்டன் நம்ம சாப்பிட்றதுல பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் நாம் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறது ஆட்டு இறைச்சியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக எல்லாரும் அதனுடைய சுவைக்காக மட்டுமே நிறைய பேர் லைக் பண்ணி அந்த ஆட்டு இறைச்சியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு நாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலானவங்களுக்கு அந்த சுவையின் காரணமாக மட்டுமே இறைச்சிகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க மத்தியில் நாம் ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது அந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடும்போது நமக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சியில் அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டு இறைச்சியில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆட்டு இறைச்சியில் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசைவ உணவான ஆட்டு இறைச்சியானது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் நன்மையை அதிகபட்சமாக தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அசைவ உணவான ஆட்டு இறைச்சியானது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் ஆரோக்கிய நன்மைகளை தருவதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு மருத்துவ பலன்களும் அதில் நிறைந்து காணப்படுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதனால் ஆட்டு இறைச்சி சாப்பிடும் போது சதை இறைச்சியை மட்டும் சாப்பிடுவதை தவிர்த்துட்டு அதனுடைய உறுப்பு இறைச்சியையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பார்த்திங்கன்னா மது அருந்திவிட்டு ஆட்டு இறைச்சி சாப்பிட்றத முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா நம்ம ஒரு உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உணவை நம்ம எந்த முறையில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அதிகப்படியான நன்மைகளை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உணவை நாம் எடுக்கும்போது இன்னொரு உணவை நாம் தவிர்க்கணும். ஏன்னா அந்த உணவுக்கும் நாம் எடுக்கக்கூடிய அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுக்கு நேர்மாறையாக எதிர்மறையாக பலன்களை கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். அதே மாதிரி மது அருந்தி விட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆட்டு இறைச்சியை சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மது அருந்துறவங்க இந்த ஆட்டு இறைச்சியை உண்பதை தவிர்த்து கொள்ளுங்க. அதாவது மது அருந்தி விட்டு அந்த ஆட்டு இறைச்சியை சாப்பிட்றது அப்படிங்கிறது கூடாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஆட்டின் மூளையானது தாது விருத்தியை ஏற்படுத்துதுங்க. மேலும் கண்ணுக்கு குளிர்ச்சி, அதிக நினைவாற்றல், வலிமையான மூளை போன்ற நன்மைகளுக்கு ஆட்டின் மூளை அப்படிங்கிறது பெரிய அளவில் பயன்படுகிறது. ஆட்டின் மூளை பகுதியை உணவில் நாம் சேர்த்து கொண்டோம் அப்படின்னா கபத்தை நீக்கி மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை குணப்படுத்தி மார்பக பகுதியை வலிமையடைய செய்கிறது. அதே மாதிரி ஆட்டினுடைய இதயத்தை சமைத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்திற்கு நல்ல பலம் கிடைக்கும். மேலும் நமது மன ஆற்றல் அதிகரிப்பதற்கு நல்ல பலனை அது தருகின்றது. ஆட்டினுடைய நுரையீரல் மற்றும் கொழுப்புக்கள் நமது உடலின் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை ஏற்படுத்துவதுடன் நுரையீரல் மற்றும் இடுப்பு பகுதிக்கு நல்ல வலிமையை தருதுங்க. ஆட்டு இறைச்சியானது நம்மளுடைய சிறுநீரக சுரப்பியை வலிமையடைய செய்கிறதுங்க. ஆண்குறியின் வலிமையை மேம்படுத்துது. அதே மாதிரி ஆட்டிறைச்சி நமது உடல் சூட்டை தணித்து தோலுக்கு வலிமையடைய செய்து சருமம் பளபளப்பாக நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆட்டினுடைய தலை இறைச்சியை சாப்பிட்றதுனால நம்மளுடைய இதயம் சார்ந்த வலி மற்றும் கோளாறுகளை நீக்கி குடல் மற்றும் நமது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பினை வலுப்படுத்துது. ஆட்டு இறைச்சியில் அதனுடைய கால்களை சூப்பு வைத்து குடித்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய எலும்புகள் மற்றும் கால்கள் நல்ல ஆற்றலை பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆட்டு இறைச்சியை
நாம் வந்து மாதம் மாதம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா வந்து வாரத்திற்கு ஒரு முறை அப்படின்னு நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நாம் ஆட்டு இறைச்சியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு உடலுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நன்மைகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆட்டு இறைச்சி வந்து வாரம் ஒரு முறை உணவில் நம்ம சேர்த்து சாப்பிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வை கோளாறுகள் சரியாகி கூர்மையான பார்வை மற்றும் நமது கண்களுக்கு மிகுந்த வலிமை கிடைக்கப்பெறுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆட்டு இறைச்சியில் வந்து பலவிதமான நன்மைகள் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டு இறைச்சி அந்த சதை பகுதியை மட்டும் வந்து சாப்பிட்றத விரும்புவாங்க. ஆனால் உறுப்புகள் சாப்பிட்றதும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆரோக்கிய பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பச்சை காய்கறிகள், இலைத்தழை உணவுகள் அப்படின்னு சைவம் மட்டும்தான் மனிதனுக்கு ஆரோக்கிய நன்மைகள் தரும் அப்படின்னு கிடையாதுங்க. மனிதனுடைய ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் ஆரோக்கிய நன்மையை தருகிறது. ஆட்டு இறைச்சி, ஆட்டினுடைய தலை, இதயம், நுரையீரல், மூளை அப்படின்னு அனைத்துமே மனிதர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதே நேரம் தங்களுடைய இதயம், மூளை, குடல், எலும்பு அப்படின்னு தலை முதல் கால் வரைக்கும் அனைத்து பாகங்களுக்கும் நன்மை விளைவிக்கிறது ஆட்டு இறைச்சி. வெறும் சதை இறைச்சியை மட்டும் உண்பதை தவிர்த்து உறுப்பு இறைச்சியை சாப்பிட பழகுங்க. இது தங்களுடைய உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவுங்க. அதே மாதிரி ஆட்டு இறைச்சி சாப்பிட்றதுனால நமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னே சொல்லலாம். இதயம் சார்ந்த வலிகளும் கோளாறுகளும் நீங்கும். குடலை வந்து வலிமையாக்க உதவும். அதிலும் பார்த்திங்கன்னா தலைப்பகுதி அப்படிங்கிறது வந்து ஆட்டினுடைய தலைப்பகுதி எலும்பினை வந்து வலுப்பெற செய்யக்கூடிய ஒரு சக்தி பெற்றதுங்க. ஆட்டினுடைய கால்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் வந்து நம்ம சூப்பு வச்சு குடிக்கிறோம் அப்படின்னா எலும்புகளுக்கு பலமும் கால்களுக்கு நல்ல ஆற்றலையும் தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. பார்வை கோளாறுகள் பார்த்திங்க அப்படின்னா சரியாகும் இந்த ஆட்டு இறைச்சியை நாம் சாப்பிட்றதுனால. அதே மாதிரி வந்து கண்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வலிமையை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆட்டினுடைய இறைச்சி வந்து இருக்கிறது. அதே மாதிரி மூளையும் பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சி தருவது ஆட்டினுடைய மூளைங்க. தாது விருத்தியை உண்டாக்கக்கூடியது, நினைவாற்றலை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய மூளை பகுதி நல்ல வலிமை பெற ஆட்டினுடைய மூளையை நாம் தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி ஆடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனுடைய தலையில் இருந்து வால் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆட்டினுடைய இறைச்சி இருக்கிறது. அதிலும் ஆட்டினுடைய கொழுப்பு பார்த்திங்கன்னா இடுப்பு பாகத்திற்கு வந்து நல்ல பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. சிறுநீரகத்திற்கு பார்த்திங்கன்னா அதாவது இடுப்புக்கும் சிறுநீரக சுரப்பிக்கும் நல்ல வலிமை தரும். இடுப்பு வலி மற்றும் கோளாறுகளுக்கு நல்ல தீர்வளிக்கும். தாது விருத்தியாக இருக்கிறதுங்க. அதே மாதிரி நாக்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய, தோலுக்கு வலிமை தரக்கூடிய, சருமம் பளபளப்பாக்கவும் உடலினுடைய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வளிக்கிறது. ஆட்டினுடைய பின்னொரு வருஷம் எளிது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்டினுடைய நாக்கு அப்படிங்கிறதும் நமக்கு அதி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டின் இறைச்சியை வந்து சாப்பிட பழகிக்கோங்க. வாரத்திற்கு ஒரு முறை உண்பது அப்படிங்கிறது மிகுந்த ஆரோக்கிய நன்மைகளை அதிக அளவில் கொடுக்கும்.